வணக்கம். iPhone 13 மாடலை இப்போ நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சில ஓல்டர் ஜெனரேஷன் ஆஃப் ஐஃபோன் மாடல்ஸ் அண்ட் ரீசெண்டாக ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் இப்போ வாங்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி கூட நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்திருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். iPhone 13ஓட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளமான இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ அப்படிங்கிறத பற்றியும் ஆர் ஒயிட் ஸ்க்ரீன் வரக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றியும் செகண்ட் ஆஃப் த எபிசோடில் கவர் பண்ணிவிட்டு என்னுடைய கருத்துக்களை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட ஹார்ட்வேர் ஸ்பெக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 6.1 இன்ச் டயக்னல் மெஷர்மெண்ட்டில் 2532x1170 மாதிரி பிக்சல் ரெசல்யூஷனில் 460 ppi அப்படிங்கிற மாதிரி OLED டிஸ்பிளே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குங்க. iPhone 12ஓட எக்ஸாக்ட் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் இதோட நிட்ஸ் பிரைட்னஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. iPhone 12ஓட டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 625 நிட்ஸ் பிரைட்னஸ்ங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நார்மல் இன்டோர் யூசேஜுக்கும் நார்மல் கண்டென்ட் கன்சம்ஷன்லையும் நீங்கள் இந்த டிஸ்பிளேல பார்க்குறீங்கன்னா 800 நிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 175 நிட்ஸ் அடிஷனல் பிரைட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இண்டோர் யூசேஜில் முக்கியமாக அந்த டிஸ்பிளே டிஃபரன்ஸ் வந்து நோட்டிசபிளாக இருக்கும். கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டராக பூஸ்டடாக வந்து உங்களுக்கு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவீங்க 12ஓட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதோட அவுட்டோர் யூசேஜ்லையும் HDR கண்டென்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 12 மாதிரியே இது உங்களுக்கு 1200 நிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து பீக்குக்கு போகும். மற்றபடி நம்மளுக்கு 12 மாதிரியே இதில் ஹாப்டிக் டச் அண்ட் ட்ரூ டோன் டிஸ்பிளே ஃபீச்சர் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஓவரால் டிசைன் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து இருக்குங்க. சைடில் பவர் பட்டனும் லெஃப்டில் வால்யூம் கண்ட்ரோல்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கு. பாட்டமில் நம்மளுக்கு 2 ஸ்பீக்கர் கிரில் இருக்கும். ஸ்டீரியோ சவுண்ட் சப்போர்ட்டட் தான். பட் ஒரு சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் கிரில் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இன்னொரு சைடு நம்மளுக்கு காஸ்மெட்டிக் கட் அவுட்காக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் மாதிரி இருக்கிறதுக்காக உள்ள மைக்ரோஃபோன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். லைட்னிங் கனெக்டர் நம்மளுக்கு சார்ஜிங் பர்பஸஸ்க்காகவும் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காகவும் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் டிஸ்பிளேவோட ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு டாப் செக்ஷனில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 12 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம் ஃபேஸ் ஐடியோட எனேபிள் பண்ண ட்ரூ டெப்த் கேமரா சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்கு. 12 ப்ரோ மாடலில் இருந்த சில ஃபீச்சர்ஸை வந்து நம்மளுக்கு 13 எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த சினிமேட்டிக் வீடியோன்னு சொல்லக்கூடியது நீங்கள் செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, அதுலேயும் உங்களுக்கு சினிமேட்டிக் மோட் வந்து எனேபிள் ஆகும். ரியர்லேயும் வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் மோட் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இந்த சினிமேட்டிக் மோடில் அப்படின்னா எடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது அதோட டெப்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும், பேக்ரவுண்டை பிளர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடிட்டிங்கில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் வித் இன் ஐஃபோனில் சினிமேட்டிக் மோடில் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு. மற்றபடி சேம் கேமரா சிஸ்டம் தான் நம்மளுக்கு 4Kல அப் டு 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான். பின்னாடி இருக்கக்கூடிய வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரூ டெப்த் கேமரா சிஸ்டம்க்கு இருக்குங்க. மூணுமே வந்து 12 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம்ங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேம் 12 மெகா பிக்சல் f2.4 அப்படிங்கிற மாதிரி அப்பர்ச்சர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. 12ஓட கம்பேர் பண்ணும்போது அந்த வெர்டிகலாக இருந்த கேமரா அலைன்மெண்ட்டை நம்மளுக்கு 13ல டயக்னலாக வந்து மாற்றிருந்திருந்தாங்க. ஓவரால் அந்த லென்ஸ் சைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிகராக இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். வித் ட்ரூ டோன் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியர்பைல இருக்கும். அண்ட் இன்டர்னலாக பார்க்கும்போது நம்மளுக்கு A15 பயானிக் சிப்செட் ப்ராசஸர், 6 கோர் CPU அண்ட் 4 கோர் GPU வித் 16 கோர் நியூரல் என்ஜின்கிற மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்குங்க. அண்ட் 4GB RAM பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 3240 mAh அப்படிங்கிறது iPhone 13ல இருக்குங்க. ஓவரால் நம்மளுக்கு 12ஓட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 hours வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்க்கு இன்க்ரீஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஆப்பிள் அவங்களோட ஸ்பெக் ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 19 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வீடியோ பிளேபேக் வந்து ஸ்ட்ரீமிங்கில் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா கூட 12ஓட கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கண்டிஷன்ஸ் நீங்கள் மொபைல் டேட்டாவில் வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வேரி ஆகும். ஸோ அதை பொறுத்து கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் 12ஓட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஓவரால் ஃபோனோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ் நம்மளுக்கு 12ஓட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் 174 கிராம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் கேஸை வியர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அண்டர் 200 கிராம்ஸுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோன் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபார் ஆவரேஜ் யூசர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் சைஸ் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போது நம்ம செகண்ட் ஆஃப் ஆஃப் த வீடியோக்கு வந்திருக்கோம். iPhone 13 இப்போ 2024ல வாங்கலாமா அல்லது 2025ல வாங்கலாமா? iPhone 13 கிரீன் ஸ்க்ரீன் ஆர் iPhone 13 ஒயிட் ஸ்க்ரீன் இஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு
அட்லீஸ்ட் 40 to 50 யூசர்ஸ் ஆவது ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ட்விட்டரில் அண்ட் ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் ask.irobinpro.com குரூப். இந்த மாதிரி நம்மளுக்கு 13ல மட்டும் கிடையாதுங்க, 13 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் இந்த மாடலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 13 மினியில் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. பட் இந்த 3 மாடலில் தான் வந்து இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் டெக்னீஷியனோட சஜஷன்ஸையும் ரீசெண்டாக நம்மளோட பாட்காஸ்ட் எபிசோட்ல பார்த்துருந்தோம். எதனால இந்த கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூ வருது அப்படிங்கிறத பற்றியும், உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் டிஃபெக்ட் தான் அதுக்கு ரீசனாக இருக்கு. ஆப்பிள் சைட்ல பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அதுக்கு சர்வீஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க. வித்தின் வாரண்டிக்குள்ள இருக்கு அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்னு கிடையாதுங்க. ரேண்டமாக எந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வேணாலும் அந்த இஷ்யூ வரலாம். அதில் முக்கியமாக இந்த பவர் சப்ளையில் தான், மேனேஜ்மெண்ட்டில் தான் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்னீஷியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டுமே ஒரு ரீசனாக இல்லைனாலும் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இதை சொல்லி எனக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு அல்லது ஒயிட் ஸ்க்ரீன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஃபோன் வாரண்டிலே இல்லைனாலும் நம்மளோட ஆடியன்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சர்வீஸ் ஃபீ 2500 மட்டும் பே பண்ணிட்டு டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் வாரண்டி ப்ராடக்ட்டுக்கு ஆப்பிள் கேர் ப்ளஸ் இல்லைனா கூட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப கூட இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. பட் இதில் முக்கியமான ஒன்று, நம்மளோட டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சப்போஸ் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஐவாய்ஸ் ரீஸ்டோர் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா டேட்டா லாஸை தடுக்கணுங்கும் போது நீங்கள் பீரியாடிக்கலாக நம்ம எப்பொழுதுமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 months ஒன்ஸ் உங்களோட முக்கியமான ஃபோட்டோஸ் அண்ட் ஆப் ஸ்பெசிஃபிக் டேட்டா ஏதாவது இருக்குன்னா அது பேக்கப் வந்து எய்தர் iCloud ஆர் கூகுள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி அல்லது லோக்கல் கம்ப்யூட்டருக்கு கூட நீங்கள் பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். iPhone 13 மட்டும் இல்லைங்க, எந்த ஃபோன் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு டேட்டா லாஸ் ஆகுது அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்றதுங்கிறது இந்த மாதிரி பீரியாடிக்கல் பேக்கப் எடுக்கும்போது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேட்டா லாஸை மினிமைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீன் அல்லது ஒயிட் ஸ்கிரீன் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ணி வித்தின் வாரண்டி ஆர் வித்தவுட் வாரண்டி டைம்ல உங்களால ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ நியூ அல்லது யூஸ்டு iPhone 13 வந்து நீங்க மார்க்கெட்ல பாக்குறீங்க அல்லது இன்னொரு 2 monthsல ஃபிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ், அமேசான் பிரைம் சேல்லாம் வரும்போது iPhone 13 வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ல வருதுங்கும் போது இது வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை தாராளமாக வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் சர்வீஸ் சென்டர் போகிறதெல்லாம் விரும்பலை, எக்ஸ்பென்சிவாக வாங்குகிறோம் ஈவன் தோ ஆஃபர்லேயே வாங்கினாலும் அப்படின்னா நீங்கள் iPhone 14 வந்து கன்சிடர் பண்ணிடலாம். சோஃபார் 14 மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிமிலர் ரிப்போர்ட்ஸ் கிடையாது. பட் உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் ஒரு 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் நியூ ஃபோனே கிடைக்குது அப்படின்னாலும் ஆஃபர் பீரியடில் என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஒயிட் ஸ்க்ரீன் ஆர் க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சு அப்படின்னா டேட்டா லாஸ் நான் சொன்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூஸ்டு iPhone 13 வாங்குறீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி அதை ஒரு இண்டிவிஜுவல் செல்லர் கிட்ட ஒரு ஷாப் கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அது தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் பண்ணாததாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது டிஸ்பிளே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கூட கலர் நம்ம கேட்டுட்டு அதை ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் அந்த 2500 சர்வீஸ் ஃபீ மட்டும் பே பண்ணிட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி iPhone 13 யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும், வெளியில் ஒன் சர்வீஸ் பண்ணிட்டா திருப்பி நம்ம ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் போக முடியாதுங்கிறதுனால இந்த ஒரு சொல்யூஷனை மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டவுட் இருக்கு, இல்லை எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நான் 30,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஃபியூச்சரில் ஏதாவது டிஃபெக்ட் வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் iPhone 14 மாடலை கன்சிடர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டடான விஷயம். 13க்கும் 14க்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பீரியட்ல எல்லாம் ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் தான் டிஃபரன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் ask.irobinpro.com அல்லது நம்மளுடைய ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. நம்ம சேனல் ஒரு தடவை சர்ச் பண்ணி பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு அதுலேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து குயிக்காக கிடைச்சிடும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.